ஏய் கனகா, இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற? விடிஞ்சு கண் முழிச்சா எதிரில உட்கார்ந்திருக்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்க போலான்னு நினைக்கிறேன். ராத்திரிலயாவது நிம்மதியா இருக்கலாம்னா இப்படி ஓவர் டைம் பார்த்து என் உயிர் எடுக்கிறியே. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் கண்ணை உத்து பார்த்து என் கனவுல வந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல வச்சு என்ன வம்புல சிக்க வைக்காத. நல்ல வேலை, இதெல்லாம் நான் பண்ணுனதா மாமா நம்பல. அத நம்பி இருந்தா என் கதை என்ன ஆயிருக்கும்? உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி வயிறு நெஞ்செல்லாம் எரியுது. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு நான் நிம்மதியா தூங்குறேன். குட் நைட். வரட்டுமா? ஏய், வரட்டுமான்னு சொல்லிட்டு போற? வரட்டுமாண்ணா போயிட்டு வரேன்னு தானே அர்த்தம். என்னோட அகராதியில வேற அர்த்தம். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீதான் வேணும். படுத்த கட்ட வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏன் கனகா, இந்த வீட்ல நான் ஒருத்தே தான் இருக்கேனா? என் புருஷன் தேவா, சத்யா அக்கா, அசோக், பெரியத்த, சின்னத்த, ஜனா மாமா, அர்ஜுன் மாமான்னு இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு ஷிஃப்ட மாத்திக்கிட்டா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவல்ல. சின்னையா, சத்யாக்கா, தேவா இவங்கெல்லாம் உன் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. மத்தபடி ஆவுடை டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையா கொடுத்துட்டு தான் இருக்க. மீடியேட்டர் வேலைக்கு நீ தான் பொருத்தமா இருக்க. ஏன்னா என்ன பத்தி A to Z தெரிஞ்சவ நீ தானே. உன் அதிர்ஷ்டம் அப்படி. நான் என்ன பண்றது? எல்லாம் எத்தாலே எழுத்து. உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கவா? நாக்கெல்லாம் ட்ரையா இருக்கு. இப்ப சொல்லு. இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? இல்ல, எங்க ஊர்ல நேந்துகிட்ட ஆட்ட மஞ்ச தண்ணிய தெளிச்சு கடைசியா அருவால வச்சு அது கழுத்துல ஒரே போடு. தலை துண்டா போய் விழும். உன்னை பார்த்தா இந்தா வெட்டிக்கோன்னு உன் தலையே நீ குடுக்கற மாதிரி இருந்துச்சு. ஏய் கனகா, உன் கதைய கேட்கலாம் எனக்கு பொறுமை இல்ல. விஷயம் என்ன அத சொல்லு. கேட்டுட்டு போய் நான் தூங்கணும். நீ தூங்க போகணும் அவ்வளவுதானா? பாட்டு பாடி நானே உன்னை தூங்க வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை எதுக்கு கூப்பிட்டங்கிறத சொல்லிடுறேன். விஷயம் தான் வீணா. அன்னைக்கு ஆவுடை, நந்தினி, காலன் இவங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி தெலுங்குல பேசினல, அதே மாதிரி இப்ப நான் நந்தினி மேடம் கிட்ட போன் பண்ணி பேச போறேன். பேசிக்க. அத எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ என் பக்கத்துல இருந்தாதான் கிரியேட்டிவாவே பேச வருது. அதனாலதான் எப்பவும் நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது. நந்தினி மேடமுக்கு கால் பண்ற, என்ன பேசுறேன்னு கேட்டுக்கோ. சாட்சிக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ற? கால் பண்ணட்டுமா?